அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், சிறப்பான நாள். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, பக்தி அதிகமா இருக்கும். இறையறிகளை தேடியே உங்களுடைய மனம் செல்லும். மிக சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஓய்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைவதால் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்க உங்களை ஒரு பரிதாபமாக பார்க்கக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை. ஆனால் அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் நடுத்தரமான நாள். அடுத்தவங்களுடைய உதவி எதிர்பார்க்கறது உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய நாள். அதே போல உடல்நிலை சுமாராக தான் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. உணவு கட்டுப்பாடு தேவை. இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். மகிழ்ச்சியும் நண்பர்களால் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நன்மையான நாள், மகிழ்ச்சிகரம் நாள், உடல் ஆரோக்கியம் பெறும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத செலவுகள் வருது அதிக வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் சுப செலவாக மாற்றினீங்கன்னா மிக சிறப்பு. இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கிட்டையாச்சும் பணம் கைமாறாக கேட்டிருந்தாலும் அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, வெற்றிகரமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும், சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத கோபங்களும் தேவையில்லாத வார்த்தைகளும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துச்சுனாவே இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிச்சிடலாம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள கவனமாக சொல்லணும். நன்றி, வணக்கம்.